ஈவினிங் டீ அல்லது காஃபியோட கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இந்த வெஜிடபிள் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன். இது தவிர ஒரு வெண்டைக்காயை நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக முட்டைக்கோசு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் பீன்ஸையும் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதே போல் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு துருவல் கூட எடுத்துக்கலாம். கேப்சிகம் கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை கையால் ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான உப்பும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி அளவு கடலை மாவும் 1 கரண்டி அளவு பச்சரிசி மாவும் கலந்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் உள்ள ஈரப்பதத்தை வச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் 1 கரண்டி அளவு சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மாவோடு சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதுபோல் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த கலவை ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுபோல் பக்கோடாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடுங்க. இதில் வெங்காயத்தோட வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.